முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் நன்கு அறிந்தவன். உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். உலகத்தில் அதிக சாலை விபத்துக்குள் நடக்கின்ற நாடு இந்தியா. இந்தியாவிலே அதிக சாலை விபத்துக்குள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதிக சாலை விபத்துக்குள் நடக்கின்ற நகரம் சென்னை. இதற்கு பல காரணங்கள்லாம் இருக்கு. சென்னை தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா, அதனால சாலை விபத்துகள் நடக்கிறதா? வேகமான சாலைகள் இருக்கிறதா? பல காரணங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது முக்கிய காரணம் டாஸ்மாக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 70 விழுக்காடு விபத்துகள் டாஸ்மாக் தான் நடக்குது. நான் பார்த்துட்டு வரேன். எத்தனையோ சின்ன சின்ன பிள்ளைகள் நம்ம ஒழுங்கா போயிட்டு இருப்போம், அவன் குடிச்சிட்டு எதிர்க்கு வந்து இடிச்சுட்டு போவான். இதுக்கு யாரு காரணம்? கடைசியில பார்த்தா அரசாங்கம் தான். இந்த டாஸ்மாக் மது விற்பனை அரசுடைய ஒரு தொழிலாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறது. அதாவது தொழில்னா அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கு, மது விலக்குத்துறை அமைச்சர், ஒரு பேரளவுக்கு இருக்கிறது. உண்மையிலே மது விலக்குத்துறை அமைச்சர் என்றால் அதை மதுவை எப்படி கட்டுப்படுத்தலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் மதுவே இருக்கக்கூடாதுன்னு நாங்களாம் விரும்புறோம். ஆனா இப்ப இருக்கிற இளைய தலைமுறை ஐயோ எங்களால மது இல்லாம இருக்க முடியாதுன்னு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. நான் இப்ப கொஞ்சம் டைக்ரெஸ் பண்றேன், பண்ணிதான் ஆகணும் இந்த நேரத்தில். ஏன்னா அடுத்த தலைமுறைகள் நன்றாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது. மது பிரச்சனை ஏதோ விபத்து பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை உள்ள மாநிலம் தமிழ்நாடு. காரணம் ஏன்? மது. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. காரணம் மது. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. கேரளாவை ஓவர்டேக் பண்ணிட்டோம். காரணம் மது. இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் பிரச்சனைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. காரணம் மது. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு. ஆனா ஆண்டுக்கு ஆண்டு விற்பனை அதிகமாக தான் இருந்திருக்கு. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மொத்தம் மது விற்பனை 36,000 கோடி. இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மது விற்பனை 45,000 கோடி. அடுத்த ஆண்டு எப்படியோ 55,000 கோடி போயிடும். மது விற்பனை 45,000 கோடி. ஆனால் ஒரு தனிநபருக்கும் அரசுக்கும் செலவு எவ்வளவு தெரியுமா ஆகுது? விபத்துனால DALY டேஸ். அண்ணாச்சிக்கு தெரியும், அவங்க நிறுவனத்தில் ப்ரொடக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா விடிய விடிய குடிச்சிட்டு வந்து வேலை செய்ய முடியாது காலையில். இல்லை இடையில டீ பிரேக்ல போய் குடிச்சிட்டு வருவோம், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட தொழில் வளம் போயிடும், பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். லாஸ் ஃபார் த கவர்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல். இதனால எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் கோடி. இது நான் லோவர் எஸ்டிமேட் தான் போடுறேன். வருமானம் பார்த்தீங்கன்னா 45,000 கோடி வருமானம் சொல்றாங்க. 1.5 லட்சம் கோடி நட்டம். யாருக்கு? நமக்கு எல்லாம் நட்டம். நம்ம தான் வரி கட்டுறோம்.